ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். இது வந்து வாதநாராயண இலைங்க. வாதநாராயண கீரை, வாதநாராயண இலையை கொண்டு வந்து உணர்த்தி வச்சுருக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, நாம் பொடி இடிக்க போகிறோங்க. பச்சையாகவே துவையலாக அரைச்சி சாப்பிட்லாம், கீரையை சுண்டி சாப்பிட்லாம். கீரையை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் மாதிரி முருங்கையோட சேர்த்து கூட இந்த வாதநாராயண இலையை பொரியல் பண்ணி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். அதை விட இப்போ வந்து இதை வந்து நம்ம உணர்த்தி நம்ம இட்லி பொடி மாதிரி தயாரித்து வச்சுக்கிட்டோம்னாக்க, கிடைக்காத நேரத்தில் கூட நம்ம டவுன்லலாம் கிடைக்காது, கிராமத்தில் வந்து கிடைக்கும். போகிறப்ப எடுத்து வந்து இது மாதிரி காய வச்சு நம்ம இது முருங்கைக்கீரை பொடி பண்ணுவோம்ல, அதே மாதிரியே இதையும் பட்டை மிளகாய், உளுந்து, காயம், பூண்டு எல்லாம் வச்சு நுணுக்கி பொடியாக்கி வச்சுட்டோன்னா இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லது. ஓகே, பாய்.